இன்றைக்கி திருக்குறள்லாம் எதுவும் கிடையாது. நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொது பலன் தான். இது துல்லிய பலன் கிடையாது. இதையே நீங்கள் முழு பலனாக எடுத்துக்கிட்டு எந்த ஒரு பெரிய முடிவுகளையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். கும்பராசி. நீங்கள் மட்டும் இல்லைங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் நிறைய பேர் கும்பராசி தான் இருக்காங்க. எங்கே போனாலும் கும்பராசிக்கு எப்போ சொல்லுவேன், கும்பராசிக்கு மட்டும் பலனே சொல்லவே மாட்டேன், கும்பராசிக்கு மட்டும் எப்போ பாரு கஷ்டமான தீய பலன்கள் மட்டுமே சொல்லிக்கிட்டே இருக்கேன்ட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த சனி பயிற்சி கும்பராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே லைனில் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்க போகிறீங்க. ஜென்ம சனி எல்லாம் உங்களை விட்டு போக போகுது. உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்காம போச்சோ அதெல்லாம் கிடைக்க போகுது. ஏன்னா ஜென்ம சனி அப்படிங்கிற ஒரு சாதகமற்ற ஒரு காலகட்டத்தை நீங்கள் கடந்து வந்துட்டீங்கன்னும் பொழுது, இதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தால் கூட அது உங்களுக்கு பெருசாக தெரியாது. கஷ்டமும் வரப்போகிறது கிடையாது. வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் எல்லா வகையிலும் நல்லது மட்டுமே தான் நடக்க போகுது. கல்யாணம் ஆக போகுது, குழந்தை பிறக்க போகுது, வேலை கிடைக்க போகுது. இவ்வளோ நாள் வேலை இல்லாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேலை உண்டு. இப்போது வேலை கிடைக்கும் இல்லையா? இப்போ கிடைச்ச வேலையில் உங்களுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் ப்ரொமோஷன் கிடைக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துக்கு சனி போகும்பொழுது உங்கள் முயற்சிகள் எல்லாத்தையும் வெற்றி அடைய வைப்பார். உங்களை வந்து ஒரு புகழடைந்த மனிதராக மாற்றுவார். அப்படிங்கிறதுனால இப்போ வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கும். இந்த வேலையை பிடிச்சிக்கோங்க. கும்பராசிக்கு எல்லா விதத்திலும் இதுக்கப்புறம் நல்லது மட்டும் தாங்க நடக்க போகுது. நீங்கள் எதை நினச்சி கவலைப்பட வேணாம். உயிர் காரகத்துவமான, அதாவது இந்த உயிர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களை விட்டு போயிருந்தால் அது மட்டும் தான் திரும்ப வராதே தவிர மற்றபடி பணம் பொருள் இது எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது. எந்த இடத்துல யார்கிட்ட நீங்கள் அசிங்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. ஏன்னா ஜென்ம சனி போயிடுச்சு. இதோட 30 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் உங்கள் ராசிக்குள்ளே வருவார். அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு சனி பயிற்சியாக தான் கும்பராசிக்கு இருக்குது. எல்லாரும் துலாம் ராசிக்கு, மகர ராசிக்கு, ரிஷப ராசிக்கு ஆகாகோன்னு இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் கூட சொல்லியிருக்கேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு தான் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த ஜென்மசனி அப்படிங்கிற ரொம்ப மோசமான ஒரு காலகட்டம் அவங்கள விட்டு போக போகுது. சிம்பிளாக சொல்லணும்னா மார்ச் 29க்கு அப்புறம் கும்பராசிக்கு நிறைய நல்லது நடக்க போகுது. ஆனால் படிப்படியாக தான் நடக்கும். உடனே கூரையை பிடிச்சிட்டு கொட்டுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நடக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ்மெண்ட் வருமே தவிர ஒரே நைட்டில் வந்து நமக்கு நல்லது நடந்தோம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நடக்காது. எல்லா விதத்திலும் எல்லா வகையிலும் நல்ல முன்னேற்றங்கள் மட்டுமே நம்ம கும்பராசிக்கு உண்டு. நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இதுக்கப்புறம் உங்களுக்கு மண்டைக்குள்ளே வராது. எதை நினச்சி கவலைப்பட வேணாம். ஜாலியாக இருங்க. உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு, நல்லா இருக்க போகிறீங்க. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது கும்பராசிக்குன்னு எனக்கே தெரியல. நல்லா இருக்க போகிறீங்க ஒரே லைனில் நம்ம சொல்லிட்டு போயிடலாம். கஷ்டமெல்லாம் தீர்ந்து போச்சு. கஷ்டப்பட்டீங்க, கஷ்டப்படணும்னு ஒரு காலம் வரும்போது நீங்கள் கஷ்டப்பட்டீங்க. 2.5 வருஷம் கண்டிப்பாக கஷ்டப்பட்டீங்க. எல்லா கும்பராசியுமே கஷ்டப்பட்டீங்க. நான் கண் கூட பார்த்துருக்கேன். ஏன்னா என்னை சுற்றி இருக்கிற நிறைய பேர் கும்பராசிக்காரங்க நான் சொல்லிட்டேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவாக நிறைய பேர் கும்பராசியில் இருக்காங்க. அவங்க கஷ்டப்பட்டதை நானும் பார்த்தேன். இதுக்கப்புறம் அந்த கஷ்டம் எல்லாம் தீரப்போகுது. சனி உங்கள் ராசியை விட்டு விலகிறதுனால எந்த வகையில் இனிமேல் உங்களுக்கு தடை, எதிர்ப்பு இது போல் எந்த விஷயங்களும் இருக்காது. இருந்தாலும் 7.5 சனி முடியல அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். ஆனாலும் ஜென்மசனி அளவுக்கு பெரிய கெடுதலை இந்த பாத சனி எப்பவுமே கும்பராசி கொடுக்காது. நல்லது நடக்க போது தைரியமாக எல்லா விஷயத்திலும் இறங்கி தைரியமாக முயற்சி செய்யுங்க. எல்லாமே வெற்றியை நோக்கி, சக்ஸஸ் நோக்கி மட்டும்தான் முடியும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் கும்பராசிக்கு.